செய்தீர்கள் என்று சொல்லி வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற நம்முடைய இந்து கடவுளையும் நம்முடைய கர்மசக்தி கவசத்தில் இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறேன். கொஞ்சம் இந்த பக்கம் அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கின்றோம். இருந்தும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் வீதியில் எட்டு கொண்டிருக்கிறது. மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடியை அவர் கொடுக்கணும். அந்த 400 முதன்மையாக கோயம்புத்தூரிலிருந்து உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகள், காரணம் இது எழுச்சி இல்லாம என்ன சொல்றீங்க? தன்னெழுச்சியாக நம்முடைய பொதுமக்கள் எல்லோரும் வீதிக்கு வர ஆரம்பித்து விட்டார். ஒரு அரசியல் மாற்றத்தை பார்க்க வேண்டும். கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கணும். கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுடைய வளர்ச்சியை பார்க்கணும். சூழலுடைய வளர்ச்சியை பார்க்கணும். பல்லடத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கணும். பீடம்பள்ளியினுடைய வளர்ச்சியை பார்க்கணும். கட்டுக்கட்டி எல்லாம் மோடி அவருடைய வளர்ச்சியை அண்ணாமலை கொண்டு வருவான் என்று உறுதியாக நீங்கள் நம்புகின்றேன். உங்களுக்கு ஒரே ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறேங்கம்மா, பெரியவர்களே, தாய்மார்களே, நான் உங்களுக்கு சேவகனாக கடுமையாக உழைப்பதற்கு தயாராக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். 4 ஆண்டு காலமாக என்னுடைய அரசியல் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 4 ஆண்டு காலமாக என்னை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அரசியலுக்கு வந்திருப்பதே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். குறிப்பாக எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கூட லஞ்ச லாவண்யம் இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசினுடைய வேலை சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலில் ஈடுபடுத்தியிருக்கின்றேன். இன்னைக்கு பாராளுமன்ற வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுத்திருக்கின்றோம். அடுத்த தலைமுறைக்கான அரசியலை முன்னெடுத்திருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அரசியலை முன்னெடுத்திருக்கின்றோம். இதற்கு உங்களுடைய மேலான ஆதரவு 2024 பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கணும் ஐயா. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் தாமரை வெற்றி பெறும் பொழுது மட்டும்தான் 2026 தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று சகோதர சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளுக்கான நல்ல ஆரோக்கியமான அரசியல் 2026 தமிழகத்தில் நாம் கொண்டு வருவோம். பீடப்பள்ளியில பேசிட்டு வந்தோம். வரவேற்புக்காக நீங்க நிக்கிறீங்க. அதனால வண்டியை நிறுத்தி மேல வந்து ஒரு 2 நிமிடம் உங்களிடம் பேசிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். அதனால் மறந்து விடாதீர்கள். நம்முடைய